வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமான வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடுகள், எந்த வேட்பாளரை எந்த தொகுதியில் நிறுத்தலாம், வெற்றி வேட்பாளர்கள் யார் அப்படின்னு அந்த வேட்பாளர்கள் தேர்வு, பல திட்டங்கள், பல வியூகங்கள் எல்லாம் பல கட்சிகள் தீவிரமான அரசியல் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு செஞ்சிருக்கிறாரு வைத்திலிங்கம் அவர்கள். அதாவது நாங்கள் எத்தனையோ முறை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குறோம், கட்சி ஒன்றிணைந்து நம்ம செயல்படலாம், அப்போ தான் நம்ம வெற்றி பெறும் அப்படின்னு பல்வேறு முறை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காதிலே வாங்காமல் அவர் பாட்டு தன்னிச்சையாகவே பல முடிவுகளை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. இது நல்லதுக்கு இல்லை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார் அப்படின்னு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அலை வீசிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் பத்திரிகைகள்லையும் சரி, ஊடகங்கள்லையும் கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா மோடி தான் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வருவார் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய அவருடைய ஒரு தீர்க்கமான ஒரு பட்டியலாகவும் இருக்கிறது. ஊடகத்தினுடைய சர்வேவும் அதை தான் சொல்லுது. அதனால் மீண்டும் பிரதமராக வரக்கூடியவர் மோடி தான் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து தனியாக நான் தனியாக நிற்கிறேன், தன்னிச்சையாக நிற்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் பருப்பு வேகாது. அவர் இந்த மாதிரியான முடிவுகளை தப்பான மீடியாவில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது சரியில்லை அப்படின்னு வைத்திலிங்கம் எடப்பாடி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிற இந்த நேரத்தில், இந்த சூழலில் தமிழக மக்களும் அதை தான் விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் தன்னிச்சையாக நிற்கிறேன், யாரோட கூட்டணி இல்லை, நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது இது எப்படி இதை எத்துக்கிறதுன்னு தெரில. இவர் ஒரு ஜோக் அடிச்சுன்னு உக்காண்டிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கிறது. அதனால் இவர் அம்மா மாதிரி, அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அம்மா போலே நம்மளும் இருக்கணும், அம்மா போலே நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அம்மா பிரதமரை பார்த்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். அதுபோல் இவர் கேள்வி பேசிட முடியுமா? இவரால் பேசத்தான் முடியுமா? அப்படி பேசிட்டாக்கா விட்டுருவாங்களா? அவர் அடுத்து அதிமுக கட்சியில் இருப்பாரா, இல்லை காலி பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கிடுவாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குதுங்க. அம்மா மாதிரி எல்லாரும் அம்மா மாதிரி ஆகிடுமா? எல்லாரும் அம்மா மாதிரி அரசியல் செஞ்சிட முடியுமா அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்திலிங்கம் ஒரு காட்டமாக ஒரு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு செய்தியாளர்கள் சந்திப்பில். அதாவது அதிமுகவில் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். சின்னம்மா, டிடிவி தினகரன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்தால் நாங்கள் இணைச்சிக்கிட்டு எல்லாரும் ஒன்றிணைந்து அதிமுகவை ஒரு கட்டமைக்கணும். அப்படி ஒரு அதிமுகவில் கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர் வரலன்னா அவரை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து விடப்படுவார். அப்படி தனித்து விடப்பட்டு அவர் தனித்து தேர்தலை சந்தித்தார்னா அவர் நிற்கக்கூடிய இடத்துல டெபாசிட் கூட இழக்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு இது நேரும். அதனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கக்கூடிய சின்னம்மா, டிடிவி தினகரன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி தவிர நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி இதை கருத்தில் கொண்டு எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். இதை தவிர்த்தார்னா அவர் எந்த தொகுதியில் போய் தனித்து நின்றாலும் அவர் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே ரெட்டலை சின்னத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடந்த நேரத்தில் ரெட்டலை சின்னத்தை முடக்கக்கூடிய ஒரு சூழல் முடங்கி இருக்கு. அதுபோல் இந்த தேர்தலையும், ஏன்னா இரட்டை இலை சின்ன சார்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு மீண்டும் யாராவது இரட்டை இலையை பயன்படுத்தக்கூடாது, ஏற்கனவே வழக்கு இருக்கிறதுனால அந்த இரட்டை இலையை பயன்படுத்தக்கூடாதுன்னு மீண்டும் யாராவது எடுத்து விட்டாங்கன்னா, இப்போ அந்த இரட்டை இலையை முடக்கிட்டாங்கன்னா தேர்தலை எப்படி சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? எந்த சின்னத்தை காட்டி அவர் வெற்றி பெறுவார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் முகத்துக்காக பார்த்து ஓட்டு போட்ட அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு இப்போ வைத்திலிங்கம் கொந்தளிக்கிறார். ஸோ அதனால் அவர் தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி அந்த சூழலை ஏற்படுத்திக்கூடாது. எல்லாரும் ஒன்றிணைந்து செய்யணும். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிலேருந்து வெளியே தான் ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக காட்டிக்கிட்டு அம்மா போல் நம்ம ஆட்சி செய்யணும், அம்மா போல் அரசியல் செய்யணும்னு அவர் கனவு காண்றாரு. அந்த கனவு பலிக்காது. அதனால் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு
மீதி இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் எல்லாரும் ஒன்றிணைந்து டிடிவி தினகரன் அம்மா இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து மொத்த பேர் ஒரு கட்சியாக ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல் நேர்ந்தாலும் நேர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து நின்று எந்த தொகுதியில் தேர்தலில் சந்தித்தாலும் அவர் டெபாசிட் இழப்பது சந்தேகமே இல்லை. அதனால் பாஜகவை பகைச்சிக்கிட்டு பாஜகலேருந்து வெளியே வந்து நான் தனித்து நிற்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வீராப்ப காட்ட வேணாம். அதிமுகவை நம்மெல்லாம் ஒன்றிணைந்து செயல்படணும். நாங்கள் எத்தனையோ முறை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டோம், எல்லாரும் ஒன்றிணைந்து. இது வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய மாபெரும் கட்சி. இது வந்து அம்மாவும் புரட்சி தலைவரும் வந்து ஒரு மாபெரும் ஒரு அஸ்திவாரத்தை போட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மிகப்பெரிய ஆலமரமாக அந்த கட்சியை வந்து வழிநடத்தியிருக்கிறாங்க. அந்த வழியில் வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரிந்து இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விடக்கூடாதுங்கிறதுனால தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பல முறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தோம். நாங்கள்லாம் வந்து ஒன்றிணைனோம், இந்த கட்சியில் வந்து இந்த மாதிரி விட்டுடக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறோம். இது வந்து எடப்பாடி வந்து செவடங்காதில் சங்கு ஊதின கதை. எடப்பாடி அவர்கள் வந்து இது வந்து ஒரு மேம்போக்காக போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் ஒரு காட்டமாக பல்வேறு ப்ரெஸ் மீட்டுகளில் பேசியிருக்கிறாரு. ஸோ இது வந்து பல்வேறு நேரங்களில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியும் எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த சூழலில் வருகிற இந்த மாதம் 29ஆம் தேதி சென்னையில் வந்து ஒரு நிர்வாகிகள், அதாவது ஒரு 10,000 பேர் இணைந்து ஓபிஎஸ் அணியில் 10,000 பேர் இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த அதிமுக வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு 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 கூட்டமாகவும் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். சின்னம்மா, டிடிவி தினகரன், அண்ணன் ஓபிஎஸ், இதில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து கொண்டால் அவருக்கு சிறப்பு. இல்லை என்றால் அவர் தனித்து மற்ற எல்லாரும் நிர்வாகிகள்லாம் அதிமுகவில் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமியின் கதி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் வைத்தியலிங்கம் பேசியிருக்கிறாரு. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, சின்னம்மா சசிகலா இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுகவை மேல் நோக்கி கொண்டு வர பாடுபடுவார்களா, அல்லது பிச்சு அதிமுகவை போட்டுவிட்டு நான் இந்த பக்கம் போகிறேன், நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்குன்னு கையை வீசிட்டு போய்கிட்டு ஒரு அதிமுக வந்து ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுவார்களோ என்று அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. எல்லாரும் அதிமுக இருக்கக்கூடிய இந்த 4 பேரும் ஒன்றிணைந்து இந்த அதிமுக வழிநடத்தி அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட பொறுப்புகளை பெற்று இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி பிடிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படிங்கிறது தான் வைத்தியலிங்கம் சொல்ல வர கருத்தாக இருக்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து இதை வந்து கருத்தில் கொள்ளாமல் தனித்து நிற்கிறேன், நான் யார் கூட சேர மாட்டேன், நான் அம்மா மாதிரி ஆட்சி செய்வோம் அப்படின்னு எல்லாம் பில்டப் போட்டுருந்தாங்கன்னா இது பருப்பு வேகாது அப்படிங்கிற ஒரு தோணியில் தான் வைத்தியலிங்கம் பேசியிருப்பார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அதிமுக பிளவுபட்டே இந்த தேர்தலை சந்திக்குமா, இல்லை ஒற்றுமையோடு இருந்து அதிமுக மீண்டும் மீட்டெடுப்பார்களா அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்து கைத்தட்டி சிரிக்கக்கூடிய அரசியல் நகர்களும் ஒரு பக்கம் பல கட்சிகள் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். அதே நேரத்தில் அதிமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகள் கூட சரி என்னப்பா இது எடப்பாடி ஏன் இப்படி பண்ணுறாரு, எல்லாரும் நம்ம கட்சியில் இருக்கிற நம்ம எல்லாம் அதிமுக உறுப்பினர்கள் தானே, அதிமுகனுடைய நிர்வாகிகள் தானே, ஏன் நம்ம பிரிஞ்சு சண்டை போட்டிருக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாக ஆயிடலாமே அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் கூட யோசிக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இதற்கு இசைவளிக்க மாட்டிருக்கிறார், இடம் கொடுக்க மாட்டிருக்கிறார் அப்படிங்கிற பொருள் தான் வருகிற அரசியல் நகர்வுகள் எல்லாம் காட்டுது. அதனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்து செயல்படுவார்களா, இல்லை பிரிந்து பிளவுபட்டே நின்று மற்ற கட்சிகளுக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து விடுவார்களா என்ற அச்சம் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இருக்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்று அரசியல் நிற்கிறேன் அப்படின்னாருன்னா கண்டிப்பாக அவரை தவிர்த்து விட்டு அரசியலில் நாங்கள் ஒன்றிணைந்து அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி தனித்து எடப்பாடி பழனிசாமி நின்றால், அவர் நிற்கக்கூடிய தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக அவர் டெபாசிட் இழப்பது நிச்சயமாக நடக்கும். அதனால் எடப்பாடி பழனிசாமி தான் இது ஒரு சரியான முடிவு எடுக்கணும், நாங்கள்லாம் ஒன்றிணைவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் இந்த இடத்துல வைத்தியலிங்கம் வச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி முடிவு எடுப்பார், ஒன்றிணைவாரா, இல்லை பாஜகலேருந்து வந்து வெளியே வந்துட்டான் நீ வந்து அம்மா மாதிரி ஆட்சி செய்வேன் அப்படின்னு திருப்பி பிடிவாதமாக இருப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.